ஸ்ரீ வீரபிரம்ம சுவாமி அவர்களின் முழு வச்சனகால ஞானத்தை அன்பர்களாக்கிய உங்கள் செவிகளுக்கு மருந்தும் விருந்துமாக தந்து பிறவி பயனடைய விரும்புகிறேன். சகல ஜனங்களாலும் தொழப்படும் கலியுக கண்கண்ட தெய்வமாகிய ஸ்ரீ வீர பிரம்மேந்திர சுவாமிகளின் இந்த வச்சனகால ஞானத்தை முதலில் தெலுங்கில் இயற்றியவர் ஸ்ரீ சிந்தாட விஸ்வநாத சாஸ்திரி. இதை தமிழில் பன்மொழி புலவர் திரு விஜயராவ் BA அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பை 2 பாகங்களாக 2 கேசட்டுகளில் பதிவு செய்தவர்கள் பிரம்மஸ்ரீ பட்னாலா சந்நியாசிராவ் அவர்களும் பிரம்மஸ்ரீ பன்ருட்டி ராஜசேகரும் ஆவர். இவர்கள் இந்த கேசட்டுகளை தங்கள் நிறுவனமான ஸ்ரீ காமாட்சி சித்ரா புரொடக்ஷன்ஸ் 765/1 TH ரோட், திருவொற்றியூர், சென்னை 19 மூலமாக வெளியிட்டுள்ளார்கள். அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்போது வச்சனகால ஞானத்தை கேளுங்கள். व्यास प्रोक्तं मया दत्तं विप्रान् सर्वत्र पूजितः कलौ पंचसहस्राणि जायते वर्णसंकरः. வியாச பகவானால் இயற்றப்பட்டு மயபிரம்மனாகிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட புராணங்களும் பிராமணர்களும் கலியுகத்தில் 5000 ஆண்டுகள் வரை பூஜித்து போற்றப்படுவர். அதற்கு பிறகு பாவங்கள் பெருகும், ஜாதி கலப்படம் ஏற்படும். कलौ त्वब्द सहस्राणि यावत् पंचगतानि च धर्मो नष्टः कर्मो नष्टः सर्वभ्रष्टो भवति. கலியுகத்தில் 5000 ஆண்டுகள் முடிந்த பிறகு அறம் அழியும், நல்ல செயல்கள் மறையும், முழு சேதங்கள் விளையும். பிரளயங்களுக்கு முன்பாக வரக்கூடிய வச்சனகால ஞான வாக்கியங்களை கேளுங்கள். மனிதர்கள் பொய் சொல்வார்கள், வாக்குறுதிகளை மறப்பார்கள், விதவைகள் மறுமணம் செய்து கொள்வார்கள். 25 உயர்ந்த கோத்திரங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வைசியகுலத்தில் இருப்பார்கள். புண்ணிய தலங்களில் அதர்மங்கள் பெருகும், நாளுக்கு நாள் பாவங்கள் பெருகும், எங்கும் கலகங்கள் நடக்கும். எப்போதும் உண்பதும் உறங்குவதுமாக மக்கள் சோம்பேறிகளாக மாறுவார்கள். சுகபோகங்களில் ஆர்வம் அதிகமாகும், வியாதி பயம் பரவும். அமைதியான மக்கள் ஆத்திரக்காரர்களாக மாறுவார்கள். பெரியவர்கள் எதற்கும் உதவாதவர்களாக மாறுவார்கள். குணம் கெட்டவர்கள் பெருகுவார்கள். அந்தணர்கள் தமது தர்மங்களை மறந்து மதம் மாறி அழிந்து போவார்கள். அந்தணர்களின் ஆஸ்திகள் அழியும். மற்ற இனத்தவர்கள் தர்மத்தை மறந்து மதம் மாறி நீதி கெட்டுப் போய் வறுமையில் தவிப்பார்கள். ஜாதி கலப்படங்கள் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் கலகம் செய்து அழிவார்கள். நீர்வளம் வற்றி நிலவளம் குறைந்து பால்வளமும் அழியும். பயிர்கள் வாடும், உழவன் துடிப்பான். பசும்பால் குறையும் அளவு தர்மம் குறையும். தந்தையும் மகனும் ஒருவருக்கொருவர் வெறுப்பார்கள். மக்கள் தேவர்களையும் ஆச்சாரியர்களையும் அந்தணர்களையும் நிந்திப்பார்கள். காட்டு மிருகங்கள் கிராமங்களில் நுழையும். ஆந்திர மாநிலத்தின் சித்தூர் மாவட்டத்திலும் மேற்கு கோதாவரி மாவட்டத்திலும் இப்படி நடப்பதாக செய்திகள் கூறுகின்றன. பன்றிக்கு யானை விரக்கும், யானைக்கு பன்றி விரக்கும். ஆந்திர மாநிலத்தில் 1979 நல்கொண்டா மாவட்டத்தில் கோதாடு என்னும் ஊரிலேயும் 1982 குண்டூர் மாவட்டத்தில் நரசராவுபேட்டை என்னும் ஊரிலேயும் இப்படி நடந்தது. காசிப்பட்டணம் 40 நாட்கள் பழுதுவிடும். 1912 கங்கையின் வெள்ளத்தால் காலரா பரவி இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. சிலைகளில் சதைகள் உரியும். அந்த சதைகளை கொத்த காகங்களும் கழுகுகளும் ஆர்வமுடன் வந்து மடியும். அப்படி இறந்த பறவைகளை பிடித்து மக்கள் அறிவிழந்து குதிப்பார்கள். 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி 2வது உலக மகாயுத்தத்தில் ஜப்பானில் ஹிரோஷிமா, நாகாசாக்கி என்ற நகரங்களின் மேல் அமெரிக்காவின் அணுகுண்டு விழுந்தபோது இப்படி நடந்தது. அரசாட்சிகள் அழியும், மக்களே அரசர்களை நியமிப்பார்கள். 16 ஆண்டுகள் பெண் ஆட்சி நடக்கும். இது நடந்தது. அந்த பெண்
ஸ்ரீமதி இந்திரா காந்தி. ஆகாயத்தில் பறக்கும் நபர் ஆட்சி செய்வார். இது நடந்தது. விமானத்தின் பைலட்டாக இருந்த ராஜீவ் காந்தி ஆட்சி செய்தார். உக்ர நரசிம்மன் சாந்த வடிவாக ஆட்சி செய்வான். இதுவும் உண்மை. இவர்தான் திரு நரசிம்மராவ். ராமம் 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 என்ற 3 ராமர்கள் தெற்கு திசையில் ஆட்சி செய்வார்கள். இது கூட நடந்தது. ஆந்திர மாநிலத்தில் என்.டி. ராமராவ் முதன் மந்திரி, தமிழகத்தில் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் முதன் மந்திரி, கன்னட நாட்டில் திரு ராமகிருஷ்ண ஹெக்டே முதன் மந்திரி. சீமைதுரைகள் என்னும் சிவந்த வெளிநாட்டவர் பரதகண்டத்தை ஆட்சி புரிவார்கள். காந்தி என்பவர் தக்கிளியும் பஞ்சும் கொண்டு அவர்களை வெளியேற்றுவார். இது காலஞானத்தின் வாக்கியம். நீரில் உண்டாகும் விளக்குகள் ஒரே ஒளிமயமாக எரியும். மின்சார சக்தி நீரில்தான் பிறந்தது. முஸ்லிம்களுக்கு இடையில் விரோதம் உண்டாகி 7 ஆண்டுகள் போர் நிகழும். இதுவும் காலஞானத்தின் வாக்கியம். 1980 முதல் 1987 வரை மத்தியதரைக் கடலில் ஈரான் ஈராக் நாடுகளுக்கிடையில் போர் நிகழ்ந்தது. காலஞான வாக்கியம் சத்தியம் என்பதற்கு இது இன்னொரு நிதர்சனம். லிங்கமையா என்ற மகான் தன் உண்மை உருவை காட்டுவார். 1854 ஆண்டில் ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் பாலகொண்ட கிராமத்தில் ஸ்ரீ சிம்மாத்ரி விஸ்வநாத அவதூதர் என்னும் மகான் பரமசிவனாக மாறி 3வது கண்ணை காட்டினார். இது நடந்தது. இந்த மகானைத்தான் சனாரி விஸ்வேஸ்வர சுவாமி என்று பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். வடகிழக்கில் விஷக்காற்று வீசி அதனால் சிலர் மடிவார்கள். 1984 வருஷம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி அன்று போபால் நகரத்தில் ஒரு தொழிற்சாலையிலிருந்து விஷக்காற்று கசிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்தார்கள். சுண்டூரில் சுழல் காற்று வீசி சிலர் சாவார்கள். விஸ்வ பிராமணர்களுக்கு தொழில் நசியும். 1,11,000 பேர் மடத்தில் கோடாலிகளால் பிளவுண்டு பிணமாவார்கள். சூரிய கிரகம் அதிரும். 1980 வருஷம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி ஏற்பட்ட முழு சூரிய கிரகணத்தின் போது சூரியன் 14 வினாடிகள் அதிர்ந்ததாக ஒரிசா மாநிலத்தில் உள்ள கொனார்க்கில் சூரியன் கோவிலின் அருகில் விஞ்ஞானிகள் ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். ஈச்சமரம் ஒன்று ரேபெல்லி என்னும் ஊரில் ஒரு மூலையில் வளர்ந்து இரவில் சாய்ந்து உறங்கும், பகலில் நிமிர்ந்து நிற்கும். இப்படி 8 நாட்கள் நடந்து பிறகு பட்டு போகும். அன்று முதல் நாட்டில் வறுமை தொடங்கும். 1976 வருஷம் ஸ்ராவண மாசம் ஆந்திர மாநிலத்தில் குண்டூர் மாவட்டத்தில் ரேபெல்லே பக்கத்தில் இசகபல்லி என்ற கிராமத்தில் இது நடந்தது. தினப்பத்திரிகைகளில் செய்தியுடன் புகைப்படமும் போட்டிருந்தார்கள். தர்மம் தவறிப்போகும். தாய் தந்தையர்களே தங்கள் பெண்களை விலைக்கு விற்பார்கள். இது கன்யாசுல்கம் என்ற மாதர்கள் சங்கத்தினர் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ராஜானுமதே தர்மக என்ற நிலைமை மறந்து பிரஜானுமதே ராஜக என்ற நிலை வரும். இதன் பொருள் அரசாட்சி அழிந்து மக்களாட்சி மலரும் என்பதாகும். இன்று மக்களே தங்களை ஆள வேண்டிய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். பாஷண்ட தரிசனம் அதிகமாகும். அதாவது அலிகள் அதிகமாவார்கள். பிராமணர் அல்லாதார் ஜபம் செய்ய தொடங்குவார்கள். காடுகள் அழிந்து பூமியெல்லாம் பொட்டல் காடாகி திராவிட, திருஷ்க, பர்பர, புலிந்தாதி நாட்டு மக்கள் நோயால் வாடி மடிவார்கள். சாமர்த்தியம் இல்லாதவர்களும் அமைதியானவர்களும் நோயால் வாடி விரைவில் மடிவார்கள். குணம் கெட்டவர்கள் நீண்ட ஆயுள் உள்ளவராக இருப்பார்கள். செயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட பயிர்கள் அதிகமாகும். செம்மறி ஆடுகள் அதிகமாகும். பெண்கள் அரசு அலுவலகங்களில் ஊழியம் புரிவார்கள். இது காலஞான வாக்கியம். சிவப்பு எறும்பு யானை வடிவில் தென்படும். இதன் பொருள் யானை அளவு பணத்தை கொடுத்து எறும்பு அளவு பொருள்களை வாங்க வேண்டி வரும். இது காலஞான வாக்கியம். மனிதர்களோடு மாயசக்தி பேசும். உருவங்கள் இல்லாமல் மொழிகளெல்லாம் பேசப்படும். டெலிபோன், ரேடியோ, டேப் ரெக்கார்டர், டிவி முதலியன தோன்றும் என்பதை குறிக்கும் காலஞான வாக்கியம். ஆட்டுக்கு
5 தலைகளுடன் கடா பிறக்கும். பசுவின் வயிற்றில் கன்று தென்படும். இது மனிதனைப் போல் இருக்கும். 1964ஆம் ஆண்டில் ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனகாவல்லி என்னும் ஊரில் இந்த காலஞான வாக்கியத்தில் சொன்னதைப் போல ஒரு சம்பவம் நடந்ததாக தினப்பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன. நல்ல வெல்லம் கசக்கும். பொருள், நன்மையை செய்பவர்களுக்கு தீமை உண்டாகும். இனிப்பை உண்ண முடியாதபடி மக்களுக்கு சர்க்கரை நோய் வரும். பித்தளையை தங்கம் என்று விற்பார்கள். நல்ல தங்கம் கொஞ்சம் கூட நாட்டில் மிஞ்சாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும். தங்கத்தின் விலை கூடுவதால் பித்தளை உலோகத்தில் நகைகள் செய்து தங்கமுலாம் பூசி விற்பார்கள். சப்பாத்தி கள்ளி நாசமாவது போல மானிட இனம் நசித்துவிடும். சூரிய ஒளிவெப்ப சக்தியை மக்கள் உணரத் தொடங்குவார்கள். பொருள், விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி மூலமாக சோலார் சிஸ்டத்தை கண்டுபிடித்து சூரியனின் ஒளியிலிருந்து அநேக வேலைகளை செய்கிறார்கள். இந்த முயற்சி இன்னும் அதிகமாகும். பல்நாடு நகரில் அந்தணன் வீட்டு பாகல் கொடியில் புளியங்காய் காய்க்கும். ஆந்திர மாநிலத்தில் குர்ஜால மண்டலம் தாசேப்பள்ளி அருகில் காமாலப்பாடு என்னும் கிராமத்தில் இப்படி ஒரு அதிசயம் நடந்தது. கிருஷ்ணா கோதாவரி நதிகளின் மடுவில் மாடுகளும் மிருகங்களும் மனிதர்களும் அதிகமாக இறப்பார்கள். 1977ஆம் வருடம் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அடித்த பெரும் வெள்ளத்தில் திவி என்னும் ஊரில் இந்த காலஞான வாக்கியப்படி நடந்தது. பிறவி மலடி குழந்தைகளை பெறுவாள். 3வது நாள் மரணமடைவாள். அதற்கு 11வது நாள் பட்ட பகலில் நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியும். 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னையில் 7 வயது பிராமண பெண் குழந்தையை பெற்று மரணமடைந்தாள். 11 நாட்களுக்கு பிறகு, அதாவது அதே ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி முழு சூரிய கிரகணம் ஏற்பட்டு பகல் வேளையில் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன.